இன்று நாம் தினமும் ஒரு தகவலில் தெரிந்து கொள்ள வேண்டியது அக்குபங்சரில் உள்ள யின் யாங் பற்றி. யின் மற்றும் யாங் உடலின் இரண்டு நண்பர்கள். ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் இரட்டை சகோதரர்கள் வாழ்ந்தார்கள். ஒருவரின் பெயர் யின், மற்றொருவரின் பெயர் யாங். யின் மிகவும் அமைதியானவர். குளிர்ச்சி, ஓய்வு, பொறுமை, இரவு, நிலவு போன்றவற்றை விரும்புவார். யாங் மிகவும் சுறுசுறுப்பானவர். வெப்பம், சக்தி, பகல், சூரியன், செயல்பாடு ஆகியவற்றை விரும்புவார். இருவரும் எப்போதும் சேர்ந்து வேலை செய்தார்கள். யின் ஓய்வைக் கொடுத்தால் யாங் செயல்படச் செய்தார். யாங் அதிகமாக உழைத்தால் யின் உடலை மீண்டும் சமநிலைக்கு கொண்டு வந்தார். ஒருநாள் அந்த கிராமத்தில் ஒரு மனிதர் கடுமையான சோர்வு, தூக்கமின்மை, தலைவலி ஆகியவற்றால் அவதிப்பட்டார். யாங் சொன்னார், இவர் அதிகமாக வேலை செய்கிறார். உடலுக்கு தேவையான ஓய்வு இல்லை. யின் சொன்னார், ஆம். நான் குறைந்துவிட்டேன். அதனால் உடலில் சமநிலை குலைந்துவிட்டது. அப்போது ஒரு அக்குபங்சர் மருத்துவர் வந்தார். அவர் நோயாளியின் நாடியை பார்த்தார், நாக்கை பரிசோதித்தார். பின்னர் கூறினார், நோய் என்பது எதிரி அல்ல, அது உடலில் யின் யாங் சமநிலை குலைந்துவிட்டது என்பதற்கான அறிகுறி. அவர் அக்குபஞ்சர் சிகிச்சை அளித்தார். சில புள்ளிகளைத் தூண்டி உடலின் உயிர்சக்தி ஓட்டத்தை சீராக்கினார். உணவு, தூக்கம், வாழ்க்கை முறையிலும் மாற்றங்களைச் சொல்லிக் கொடுத்தார். சில நாட்களில் அந்த மனிதர் புத்துணர்ச்சியுடன் மீண்டார். யின் சிரித்தார். நான் திரும்பிவிட்டேன். யாங் சிரித்தார். இப்போது நாமிருவரும் மீண்டும் சமமாக இருக்கிறோம். இந்தக் கதையின் கருத்து என்ன? பகல் இல்லாமல் இரவு இல்லை. இரவு இல்லாமல் பகல் இல்லை. வெப்பம் இல்லாமல் குளிரின் அருமை தெரியாது. குளிர் இல்லாமல் வெப்பத்தின் மதிப்பு தெரியாது. அதேபோல் யின் மற்றும் யாங் எதிரிகள் அல்ல, ஒருவரை ஒருவர் முழுமைப்படுத்தும் சக்திகள். யின் அடிப்படை தத்துவம், உடலில் யின் யாங் சமநிலை இருந்தால் ஆரோக்கியம் இருக்கும். சமநிலை குலைந்தால் நோய் தோன்றும். அந்த சமநிலையை மீட்டெடுப்பதே அக்குபஞ்சர் உள்ளிட்ட TCM சிகிச்சைகளின் முக்கிய நோக்கம். யின் யாங் என்பது ஒரு குறியீடு மட்டுமல்ல, அது இயற்கையின் சட்டம், உடலின் மொழி, ஆரோக்கியத்தின் அடித்தளம். மேலும் நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தின் காணொளியை தெரிந்து கொள்ள எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.